ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்ச தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதம் 3 யர்ஹி வாவ மஹிம்னி ஸ்வே பரஸ்மின் கால மாயையோ பிரமேதகத சம்மோஹஸ் தக்வோதாஸ்தே ததோபயம். மொழிபெயர்ப்பு. ஜீவராசி தனது மகிமை வாய்ந்ததான உண்மையான நிலையில் நிலை பெற்று காலத்திற்கும் ஜடசக்திக்கும் அப்பாற்பட்ட உன்னதத்தை அனுபவிக்க துவங்குகிற உடனேயே நான் எனது எனும் இரு தப்பான எண்ணங்களை துறந்து பரிபூர்ண ஆத்மாவாக தோற்றமளிக்கிறான். பொருளுரை. நான் மற்றும் எனது எனும் இரு தப்பபிப்பிராயங்களும் இரு பிரிவுகளைச் சேர்ந்த மக்களிடையே உண்மையாகவே தோற்றமளிக்கின்றன. கீழான நிலையில் எனது என்ற எண்ணம் மேலோங்கியதாக உள்ளது. மேலான நிலையில் நான் என்ற எண்ணம் மேலோங்கியதாக உள்ளது. வாழ்வின் மிருகத்தனமான நிலையில் என்னுடையது என்னும் தப்பான அபிப்பிராயத்தை நாய் பூனைகளுக்கிடையிலும் கூட காண முடிகிறது. நாய்களும் பூனைகளும் என்னுடையது என்ற ஒரே தப்பபிப்பிராயத்தினால் ஒன்றோடொன்று சண்டை போட்டுக் கொள்கின்றன. தாழ்ந்த நிலையில் உள்ள மனித வாழ்விலும் கூட இது என்னுடைய உடல், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய ஜாதி, இது என்னுடைய மக்கள், இது என்னுடைய தேசம் எனும் வடிவங்களில் அதே தப்பபிப்பிராயங்கள் மேலோங்கியுள்ளன. மேலும் கற்பனை அறிவு எனப்படும் உயர்நிலையிலும் கூட எனது என்னும் அதே தப்பபிப்பிராயம் நான் அல்லது அனைத்தும் நானே என உருமாற்றம் பெறுகிறது. இவ்விரு தப்பபிப்பிராயங்களை வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்ளும் பல வகுப்பினர் உள்ளனர். ஆனால் நான் பகவானின் நித்திய தொண்டன் என்ற உணர்வில் ஒருவன் நிலை பெற்றிருக்கும் பொழுது மட்டுமே நான் என்பதின் உண்மையான முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இது தூய உணர்வாகும். மொத்தத்தில் வாழ்வின் இக்கருத்தை வேத இலக்கியங்கள் நமக்கு போதிக்கின்றன. என்னுடையது என்னும் தப்பபிப்பிராயத்தை விட நானே பகவான் அல்லது நானே பரமன் எனும் தப்பபிப்பிராயம் அதிக ஆபத்தானதாகும். ஒருவன் தன்னை பகவானோடு ஒன்றுபட்டவனாக கருத வேண்டும் என்ற கட்டளை சில சமயங்களில் வேத இலக்கியங்களில் காணப்படுகிறது. ஆனால் எல்லா விதத்திலும் ஒருவன் பகவானோடு ஒன்றுபட்டவன் என்பதை அது குறிப்பதாகாது. பல விஷயங்களில் ஜீவராசிக்கும் பகவானுக்கும் இடையில் ஒற்றுமை இருப்பதில் சந்தேகமில்லை. ஆனால் முடிவாக ஜீவராசி பகவானுக்கு கீழ்ப்பட்டவனே ஆவான். பகவானின் புலன்களை திருப்திப்படுத்துவதே அவனது ஆதாரமான நிலையாகும். எனவே பந்தப்பட்ட ஆத்மாக்களை தம்மிடம் சரணாகதி அடையுமாறு பகவான் கேட்டுக்கொள்கிறார். ஜீவராசிகள் பரம ஆணைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் அவர்கள் ஏன் சரணாகதி அடையுமாறு கேட்டுக்கொள்ளப்பட வேண்டும்? ஜீவராசி எல்லா விஷயங்களிலும் பகவானுக்கு சமமானவனாக இருப்பானேயாயின் பிறகு அவன் ஏன் மாயையின் கட்டுப்பாட்டினுள் வைக்கப்பட்டான்? ஜடசக்தி பகவானால் ஆளப்படுகிறது என்பதை நாம் ஏற்கனவே பல தடவைகள் விளக்கியிருக்கிறோம். ஜட இயற்கை அடக்கி ஆளும் பகவானின் இச்சக்தியை பகவத்கீதை உறுதி செய்கிறது. பரமஜீவனுக்கு சமமானவன் என்று தன்னை கூறிக்கொள்ளும் ஜீவராசியால் ஜட இயற்கையை கட்டுப்படுத்த முடியும். எதிர்காலத்தில் இதை அவனால் செய்யவியலும் என்று முட்டாள்தனமான நான் பதிலளிக்கும். ஜட இயற்கையை கட்டுப்படுத்துவதில் எதிர்காலத்தில் ஒருவன் பரமஜீவனுக்கு நிகரானவனாக இருப்பான் என்பதை ஏற்றுக்கொண்டாலும் அவன் ஏன் இப்பொழுது ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறான்? பரமபுருஷனிடம் சரணாகதி அடைவதன் மூலமாக ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிலிருந்து ஒருவனால் விடுபட முடியும் என்று பகவத்கீதை கூறுகிறது. ஆனால் அங்கு சரணாகதி இல்லையெனில் ஜட இயற்கையை ஜீவராசியால் ஒருபொழுதும் கட்டுப்படுத்தவே முடியாது. எனவே பக்தி தொண்டின் முறையை பழகுவதன் மூலமாக அல்லது பகவானின் உன்னத அன்பு தொண்டில் உறுதியாக நிலை பெற்றிருப்பதன் மூலமாக நான் என்னும் இத்தப்பான அபிப்பிராயத்தையும் கூட ஒருவன் கைவிட வேண்டும். எவ்வித உத்தியோகமும் இல்லாத ஏழை மனிதன் ஒருவன் வாழ்வில் பல துன்பங்களை அனுபவிக்கக்கூடும். ஆனால் தற்செயலாக அதே மனிதனுக்கு அரசாங்கத்தின் கீழ் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்குமாயின் அவன் உடனே மகிழ்ச்சி அடைகிறான். அனைத்து சக்திகளையும் ஆள்பவரான பகவானின் உயர்வை மறுப்பதில் லாபமில்லை. ஆனால் பகவானின் நித்திய தொண்டன் என்னும் தூய உணர்வில் ஒருவன் நிலை பெற வேண்டும் அல்லது தனது சொந்த ஆதார நிலையில் ஒருவன் நிலை பெற்றிருக்க வேண்டும். ஜீவராசி தனது பந்தப்பட்ட வாழ்வில் இருக்கும் பொழுது பொய்யான மாயையின் தொண்டனாக இருக்கிறான். முக்தி பெற்ற நிலையில் அவன் பகவானின் தகுதி வாய்ந்த தூய தொண்டனாக இருக்கிறான். ஜட இயற்கை குணங்களால் கலங்கப்படாமல் இருப்பதே பகவானின் தொண்டிற்குள் நுழைவதற்கான தகுதியாகும். ஒருவன் மனக்கற்பனைகளின் தொண்டனாக இருக்கும் வரை நான் எனது எனும் நோயிலிருந்து அவனால் முழுமையாக விடுபட முடியாது. ஹரே கிருஷ்ணா.